அந்த இது அவருக்கு பிடிச்சமானது இன்னொன்றுன்னா, ஆ வழியில் போகிறப்ப காரை தான் நிறுத்திட்டு இந்த கடலை எடுப்பாங்களே, ஆ கடலை பிடுங்குவாங்கள்ல, ஆ வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை ஆ வேலைக்கடலை. ரோட்டில் ஆமாங்க. நிறுத்தி அதை கடலையை எடுத்து சாப்பிட வரோம். அதான். அதாவது ஹீ இஸ் நாட் எ காட். ஆ அவர் வந்து சாதாரண மனிதன், சாதாரண மனிதன், ஆனால் சிறந்த மனிதர். சிறந்த மனிதர். அந்த சாதாரண மனித குணம், அதாவது நேச்சுரலாக இருக்கிற கடையில் எப்படிங்க ஆ அங்கே சாப்பிட்டு ஒரு ஒன்று ஒரு 1000 500 கொடுத்து முடியாது அவனுக்கு அவ்வளோதான். ஆக்சுவலி கவிஞர் வாலி சார் எனக்கு பழக்கம் சார். அவர்கிட்ட சொன்னார், வாலி சார் சாதாரணமாக கல்யாணம் ஆகி வந்திருக்காரு, கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டாருங்க. யாரையுமே கூப்பிடல வாலி சார். கல்யாணத்துக்கு கூப்பிடாம போய் திருப்பதியில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. தலைவருக்கு சமக்கம் இருப்பு வந்து 4 ஆளுங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். எதுக்கு அப்படின்னு, இல்லை ட்ரீட் சாப்பிடு, உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தலைவர் வீட்டில் வந்தவங்க. நான் அப்புறம் வரேன், நீங்கள் வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா உங்களை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வாலி சார் ஒய்ஃப் அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்காட்டுருக்கு. ஏங்க போயிட்டு வந்துடலாங்க, எதுக்கு அப்படின்னு. அப்படியா சரி நான் வரேன் அப்படின்ட்டு காரில் ஏறி உட்காந்து கூப்பிட்டு போனோன்னா, என்ன எல்லோரும் சொல்ல மாட்டேங்க கல்யாணம் என்ன சொல்ல மாட்டீங்களா? இல்லை நாங்கள் என் ஒய்ஃப் கல்யாணம் வைக்கிறோம், அது எதுக்கு ஊர் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு அப்படிலாம் நான் யாருக்கும் சொல்லுங்கிற அவசியம் வாலி சொன்னாரா அப்படின்னு வாலி சார் சொன்னாராம்மா. சொன்னா, ஓஹோ அப்போ ஊரில் எத்தனை பேர் கல்யாணம் வைக்கிறாங்களா, அது நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளா, நீ உட்கார ஒழுங்க வாமா பயப்படாதா அப்படின்னு சாப்பாடெல்லாம் போட்டு, சரி தாழம்பூன்னு ஒரு படம் இருக்குது, அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னா, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கணும். ஓஹோ எனக்காவா அப்படின்னு சொல்லி அண்ணலேருந்து தொடர்பு பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாருங்களாம். வீட்டுக்கு வந்தால் ஒரு ஸ்டூலு ஒரு பாய் அந்த மாதிரி தான் இருக்கான். வாலி சார் ஒய்ஃப் பேர் ரமணான்ட்டு, ரமணா பசிக்குது சாப்பாடு அப்படின்னாராம். உடனே அந்த மாதிரி கைகள் ஓடலையா, ஸ்டூலு பாய் தான் இருக்குண்ணா. ஆமாம் நான் வால்டாக்ஸ் ரோட்டில் இருக்கும்போது பெரிய ஜமீன்தார் பரம்பரை பாருங்க, சீக்கிரம் எதோ ஒன்று பசிக்குது அப்படின்னு வந்து உட்காந்தாரு. எனக்கு அப்படியே வெளுத்து போயிட்டேன். நான் அப்படியே அவரை இது பண்ணி கூட அவர் வீடு தேடி சடன் விசிட் திடீர்னு. அவர் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் அவராகவே இருந்திருக்காருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த நிலை உயரத்துக்கு போனாலும் ஆமாம் அவராகவே இருந்தார். அதுதான் மிகப்பெரிய குவாலிட்டி.